தாய்க்கிருச்சில் பக்கம் நியாயம் இருக்கு, மாதம்பட்டி ஞாக்க நியாயம். நான் அதை பற்றி பேசவே வரல. 2 பேருக்கு மேலேயும் தப்பு இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. பட் நீ கூடுதலாக பாதிச்சிருக்கேங்கிறது என்னோட கருத்து. தாய்க்கிருச்சில் எனக்கு என்ன எதிரியா இல்லை மாதம்பட்டி எனக்கு என்ன ஃப்ரெண்டா? நோ. பட் லாஸ் உனக்கு கூடுதலாக இருக்கு. யூடியூப்ல பேசுறதுக்கு வந்து எவ்வளவு கண்ணியம் வேணுங்கிறது புரியறதுக்காக தான் நான் சொன்னேன். கர்ணம் தப்புனா மரணம், அது தெரிஞ்சுங்க. ஜெயிலு காத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. வாண்டட் வா, கம் ஜெயில். யூடியூபுக்கு தனி போஸ்ட் இல்லை, இது தனி ஜெயிலே திறந்துடலாம். அவ்வளவு வெப்பன்ஸ் ஆகி போச்சு. அவ்வளோ அவதூறுகள் வாய்க்கு வந்து அள்ளி அடிச்சு பேசுறாங்க. நீ ஒரு கல்யாணம் பண்ண 5 கல்யாணம் பண்ணிட்டு போச்சு ஆக்கிடுச்சுல, அதை பற்றிலாம் அது உன்னுடைய சாமர்த்தியம், உன்னுடைய திறமை. அது நம்ம ஏன் சொல்லணும்? ஒரு வாழ்க்கை, ஒரு பிறப்பு, ஒரு இறப்பு. இந்த பிறப்புல 100 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி ஒரு ஆசைப்பட்டா கட்டிட்டு போறானே. ஆனால் உன்னால் உருவாக்கப்படும் அனாதை குழந்தைகள் தான் எனக்கு வருத்தம். ஒரு ப்ராப்பர் பொண்டாட்டி போய் இல்லீகல் அஃபேர் என் கணவர் வச்சிருக்கிறாரு, வச்சுக்கிட்டு எங்களுக்கு சாப்பாட்டு கூட ஜீவனம் நடத்த கூட காசு கொடுக்க மாட்டாரு, அந்த இல்லீகல் அஃபேருக்கு எல்லாம் செய்யறாருன்னு சொன்னா கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கும். நீங்க பாட்டு மகளிர் ஆணையத்தில் கேஸ் நடத்திலமா, அதோட நீங்க சைலண்டா ஜாக்கிரதா இருந்திருந்தான்னா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்காது. மாதம்பட்டி ரங்கராஜா யாருங்க சரியானவங்கலாம் சொல்லலை. அவரும் பிளே பாய் மாரி இருந்து தான் இருக்கிறார். இந்த அம்மாவும் சரியான பொம்பளை கிடையாது. இது மேலேயும் ஏகப்பட்ட அலிகேஷன். என்னது 2 ஆப்பு 2 கைண்ட் ஆப்புன்னு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி. இந்த நம்மள்ட்ட வந்து இந்த குழந்தைங்க சென்டிமெண்ட்ஸ் அதிகம், பெண்மை சென்டிமெண்ட்ஸ் அதிகம், தாய்மை. அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சாங்க. பட் ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் ஒரு காலம். அதான் தாயை தான் பிள்ளையை கழுத்து பிடிச்சி வச்சு கொலை பண்ணுது. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாதம்பட்டி, ஜாய் கிறிஸ்டலா, ஸ்ருதி ரங்கராஜ் 3 பேர் அந்த கேஸ் ஆனது ரொம்ப காலமாக நீண்டுகிட்டே போகுது. மிகப்பெரிய ஒரு ஆர்மா பொள்ளாச்சியில் அவரை பற்றி, அவர் குடும்பத்தை பற்றி அது கேஸ் நிலுவையில் இருக்குது. அதுதான் இவர் சாஃப்டாக பேசுகிறேன். பேசணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு தலைக்கு ஒரு ரூபா நஷ்டீடு கேட்குறாரு அவர், ஒரு 8 யூடியூப் சேனல் மேலே. அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், பொள்ளாச்சி பாலியல் செக்ஷுவல் ஸ்கேண்டலை பற்றி பேசுனது இல்லை. நஷ்டீடு கேட்குறாங்க. அதை ஏன் போட்டால் அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. நீங்களும் பேசினது. பட் அந்த வீடியோவில் எடுத்துட்டாங்க, அந்த யூடியூப் சேனல் தூக்கிட்டாங்க. ஆனால் ஏன் போட்டாங்க கோர்ட்டில் காமிக்கிறாங்க. அந்த ஆப்போசிட் லாயரில் கேஸ் நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு அப்பியர் ஆகுறேன். மாண்புமிகு நீதியரசர் குமரேஷ் பாபு ஐயா கிட்ட வருது வழக்கு. அந்த அட்வொகேட் கீழே பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, டவுட்டில் பார்க்குறாரா? இது இவர் தான். நான் ஐயா நீதிபதி ஐயா இவனுக்கு ஆதாரம் கொடுத்துருக்காங்க, இவனே பேசியிருக்கிறான். இவனும் ஒரு அட்வொகேட்டுக்கு அப்பியர் அவரோட கேஸ் சேனலுக்கு அப்பியர், ஒரு சேனலுக்கு அப்பியர் ஆகிறால, ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அப்பியர் ஆகிறேன். அதில் மொத்தம் 8 சேனல் மேல் போட்டிருக்காரு. அதில் ஒரு சேனலுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்பியர் ஆகிறேன். நான் அட்வொகேட் கவுன்சிலர் இருக்காரு. இதையும் பார்க்குறாரு, அதையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு, அதையும் பார்க்குறாரு. நீங்களே பேசிட்டு நீங்களே இதுக்கு வந்து அப்பியர் ஆகுது. ஆமாம், என் தொழில் அப்பியர் ஆகுறது என்ன இருக்கு? பட் நான் பேசுனது வந்து தப்பாவெல்லாம் பேசலை. சொன்னாங்க, இது மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு, நான் பேசினேன். நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த யூடியூப்பில் பேசுகிறதுக்கு வந்து எவ்வளோ கண்ணியம் வேணுங்கிறது புரியறதுக்காக தான் நான் சொன்னேன். கர்ணம் தப்புனா மரணம், அது தெரிஞ்சுங்க. நம்ம சும்மா வாய்க்கு வந்து நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைப் தான் இருக்கு நம்ம சேனலில், என்ன வேணால் பேசலான்னு பேசுனீங்கன்னு வச்சுங்க, வியூஸ் போகும், சப்ஸ்கிரைப் ஏறும்னு பேசுனீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. ஜெயிலு காத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. வாண்டட் வா, கம் ஜெயில். யூடியூபுக்கு தனி போஸ்ட் இல்லை, இது தனி ஜெயிலே திறந்துடலாம். அவ்வளோ வெப்பன்ஸ் ஆகி போச்சு. அவ்வளோ அவதூறுகள் வாய்க்கு வந்து அள்ளி அடிச்சு பேசுறாங்க. வாரத்துக்கு ஒரு யூடியூபர் கைதாகிட்டே தான் இருக்காங்க. ஆமா, பேசுறது பூரா கட்டம்ன்ற அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் அந்த பொள்ளாச்சி மேட்டர் எதுக்கு சொல்றேன், அதை கூட என் பேர் கூட சொல்லலை. ஏன்னா வழக்கு நிலுவையில் இருக்கு. நானே ஒரு கேஸில் அவர் சேனலுக்கு நான் அப்பியர் ஆகிறேன். இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. நீங்கள் வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏன்னா ப்ரெஸ் மீட்டா, எங்கள் ப்ரெஸ் மீட் இருக்கலாம், பத்திரிக்கையாளர் பண்ணுறோம், அதில் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வழக்கு நடந்துச்சு, இது நடந்துச்சு. தனியாக உட்காந்து கொஞ்சம் அழுவுறது, கொஞ்சம் நேரம் பேசுறது, அப்புறம் கொஞ்சம் பர்சனலாக பெட்ரூமில் இருந்த கதையை சொல்கிறது, இது என்னம்மா இது? இது என்ன பிளாட்ஃபார்மை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறேன். தாய்க்கிருச்சில் பக்கம் நியாயம் இருக்குது, மாதம்பட்டி ஞாக்க நியாயம். நான் அதை பற்றி பேசவே வரல. 2 பேருக்கு மேலேயும் தப்பு இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. பட் நீ கூடுதலாக பாதிச்சிருக்கேங்கிறது என்னோட கருத்து. ஜாக்கிரசில் எனக்கு என்ன எதிரியா இல்லை மாதம்பட்டி எனக்கு என்ன ஃப்ரெண்டா? நோ. பட் லாஸ் உனக்கு கூடுதலாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தையும் வந்துருச்சு. குழந்தை எதுக்கு நீ அதுதான் வருத்தப்படுறேன். நான் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த மேட்ரோ ஒருத்தர் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறதா 5 பொண்ணு அவன் சாமர்த்தியம் அவன் எங்கேயா வச்சுட்டு போகிறான். நீ ஒரு கல்யாணம் பண்ண 5 கல்யாணம் பண்ணிட்டு போ ஜாக்கிரசில், அதை பற்றிலாம் அது உன்னுடைய சாமர்த்தியம், உன்னுடைய திறமை. அது நம்ம ஏன் சொல்லணும்? ஒரு வாழ்க்கை, ஒரு பிறப்பு, ஒரு இறப்பு. இந்த பிறப்பில் 100 பொண்டாட்டி கல்யாணம் பண்ண ஒரு ஆசைப்பட்டா கட்டிட்டு போகிறானே. ஆனால் உன்னால் உருவாக்கப்படும் அனாதை குழந்தைகள் தான் எனக்கு வருத்தம். அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கும். அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிக்குது, அதுதான் வருத்தம். எவ்வளோ பாதுகாப்பு உபகரணங்களோட நீங்கள் உடலுறவு கொள்ளலாம், அதுக்கெல்லாம் எவ்வளோ சட்டங்களில் வழி இருக்குது. அது யாரும் தப்பு சொல்ல போகிறது கிடையாது. லிவிங் டுகெதரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றிருக்கு.
நம்ம அதில் குறை சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு ப்ராப்பர் பொண்டாட்டி போய் இல்லீகல் அஃபேர் என் கணவர் வச்சிருக்கிறாரு, வச்சுக்கிட்டு எங்களுக்கு சாப்பாட்டு கூட ஜீவனம் நடத்துறது கூட காசு கொடுக்க மாட்டாரு, அந்த இல்லீகல் அஃபேருக்கு எல்லாம் செய்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கும். ஆமா, ஏன்னா அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணுவாங்க. லிவிங் டுகெதராக இருந்துக்கலாமா, அது தப்பு இல்லை. பட் லிவிங் டுகெதரில் ஒரு ஃபேமிலி பாதிச்சுன்னா அந்த ஃபேமிலியோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜெயிலுக்கு. அதாவது இப்போ ஸ்ருதி அவர்கள் போயிட்டு கோர்ட்டில் இப்போ கேஸ் கொடுத்தா கண்டிப்பாக அது எஃப்ஐஆர் ஆகும். மாதம்பட்டி மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, ஜாய் கிருஷ்ணா மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. அவங்க பண்ண அந்த மாதிரி பண்ண இப்போ 2 பேருமே மாதம்பட்டி மேலே எப்படி எஃப்ஐஆர் இருந்து அவர் தப்பிச்சுக்கலாம்னா, நான் இனிமேல் என் பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிறேன், மன்னிப்பு கேட்டு சேர்த்துக்கிறேன், சரிம்மா என்னம்மா இவரை விட்டுறலாம் ரைட்டு. அவங்க இதெல்லாம் இருக்குது இந்த வழக்கில். இவங்க என்னமோ வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆளாளுக்கு சட்டம் புரியாமல் ஒன்று கடை கொண்டு பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் உட்காந்து பேசுனதோட விளைவு தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாட்டு மகளிர் ஆணையத்தில் கேஸ் நடந்துச்சுல்லம்மா, அதோடு நீங்கள் சைலண்ட்டாக ஜாய் கிருஷ்ணா இருந்திருந்தான்னா இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக இருக்காது. ஆனால் அந்த மகளிர் ஆணையத்துலேருந்து தானே ஸ்டார்ட்டே ஆகுது டிஎன்ஏ டெஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, மகளிர் ஆணையம் வந்து தண்டனை கொடுக்கணும் மாதம்பட்டி அவர்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மாதம்பட்டி அவர்களுக்கு இதுவரை ஒரு தண்டனையுமே கொடுக்கல அப்படின்றதையும் ஜாய் கிருஷ்ணா அவர்கள் நோட் பண்ணி சொல்லுவாங்க. வழக்கு தான் நடத்தணும், அதை டைரக்ஷன் பண்ணணும், அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பெட்டிஷன் இபி போடணும், அந்த மாதிரி தானே நீங்கள் போகணும். இல்லை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரி மகளிர் ஆணையம் கொடுத்த தீர்ப்பை இன்ன வரைக்கும் போலீஸ் எக்ஸிக்யூட் பண்ணலன்னு சொல்லி போயிருக்கலாமே. அதை எடுத்துட்டு உட்காந்து யூடியூப்பாக பேசுறது. யூடியூப் என்ன கமிஷனர் ஆஃபீஸா, இல்லை இது என்ன அட்டார்னி ஜெனரல்ஸா? அவங்க பாதிக்கப்பட்டதை வந்து வெளிப்படுத்துகிறாங்களோ? வெளிப்படுத்தினா மாட்டதான் செய்யணும். மாதம்பட்டி ரங்கராஜுமே கோர்ட்டுக்கு போயிடக்கூடாதுமா. அப்போ எப்படிதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு? கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. அப்போ ஜாய் கிட்ட போய் நேராக பேசி முடிச்சிருக்கணும் சொல்றீங்களா? இல்லைம்மா, இவருமே கோர்ட்டுக்கு போயிடக்கூடாதுமா. இப்போ வேற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சுட்டு பாருங்க. மாதம்பட்டி ரங்கராஜா யாருங்க சரியானவங்கலாம் சொல்லலை, அவரும் பிளே பாய் மாரி இருந்து தான் இருக்கிறாரு. இந்த அம்மாவும் சரியான பொம்பளை கிடையாது. இது மேலேயும் ஏகப்பட்ட அலிகேஷன். என்னது 2 ஆப்பு 2 கைண்ட் ஆப்புன்னு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி. 2 பேர் மேலுமே தப்பு இருக்கு. அப்போ தப்பு இருக்கணுமே, சைலண்டாக போயிடணும். சரி, அப்போ அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சிருக்கணும் சொல்றீங்க. அந்த 3 பேர் ஸ்ருதி ரங்கராஜ், மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிருஷ்ணா சைலண்டாக போயிருக்கணும். இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டு 7 மாதம் வரை வெயிட் பண்ணி நிற மாசம் ஆனோன்னு அது ஒரு சீனை கிரியேட் பண்ணுச்சு. இந்த நம்மள்ட்ட வந்து இந்த குழந்தைங்க சென்டிமெண்ட்ஸ் அதிகம், பெண்மை சென்டிமெண்ட்ஸ் அதிகம், தாய்மை அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சாங்க. பட் ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் ஒரு காலம். இப்போதான் தாயை தான் பிள்ளைய கழுத்து பிடிச்சி வச்சு கொலை பண்ணுது, மூச்சை பிடிச்சி கொலை பண்ணுது, கழுத்து பிடிச்சி பிடிச்சி கொலை பண்ணுது, பிரியாணிக்காக கொலை பண்ணுது, கள்ளக்காதலுக்காக கொலை பண்ணுது, லெஸ்பியனுக்காக கொலை பண்ணியிருக்கு. ஓசூரில் லெஸ்பியன் சொன்னாலாம் உன் புள்ள பிறந்ததுலேருந்து என்னோட சரியாக அன்பாக இருக்க மாட்டேற, கொலை பண்ணிட்டுன்னு சொல்லி 5 மாதம் குழந்தைய மூச்சை பிடிச்சி கொண்டு இருக்கு, கழுத்தை பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கு போன வாரத்தில். அப்போ இனிமேல் உங்கள் தாய்மை பேய்மை எல்லாம் இனிமேல் பேச வேண்டியது. உயிருக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. உயிருக்கு வேல்யூஷன் இல்லைம்மா. ஒரு 10 நாளாக ரொம்ப மோசமாக இருக்குமா, பேப்பரை திறக்க முடியல, ரொம்ப ஒஸ்ட்டு. இதுக்கு கொலிப்படக்காரன் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு. குழந்தைய வெட்டான் வந்துட்டு 10 நாளாக பேப்பரை திறந்தா பச்சை பிள்ளைங்க மேலே நடக்கிற அப்யூஸ்மெண்ட் இருக்குல்ல. இப்போ பெரியவங்க பண்ணுற தப்புலாம் அந்த குழந்தைங்க மேலே தான் போய் ஹைவேஸில் கூட ஒரு குழந்தைய இறக்கிட்டு போகிறாங்க. ஒருத்தன் குப்பையில் தூக்கி போடுறது, அவன் கொலை பண்ணலன்னு சந்தோஷப்படுறதால ஹைவேல இறக்கிட்டு போறிடா அந்த பச்சை பிள்ளைய. 3 வயசு குழந்தை என்னவா செய்யாது? படா ராஸ்கல்ஸ். இதனால உண்மையிலே தயவுதாச்சனே பார்க்க வேண்டியது. கொடியிற் குடியார வேந்துருத்தல் பைங்கூழ் களை கட்டதுக்கு நேர் வள்ளுவன். குடியிற் குடியாரை கொலையில புலைக்கு குடையாரு திருந்தவன பைங்கூழ் களை கட்டது நேர். நல்ல பயிரை காப்பாற்ற களை எடுக்கிறோம்ல, களையும் உயிர் தாங்கிறான் வள்ளுவன். அதுவே நல்ல மக்களை காப்பாற்ற களை எடுத்துதான் ஆகணும். இவனோட வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்றீங்க? திருந்துவான்னா ஆமா, பச்சை பிள்ளை மேல என்னமா உனக்கு இப்படி ஒரு கான்ட்ரவர்சியா அபியூஸ் பண்ணுறீங்க? அதுக்கு பெத்துக்காமே இருக்கலாமே. எதுக்காக பெற்றுக்கிறீங்க? உங்க சுகத்துக்கு எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு தெரியுங்க? ஜாய் கிருஷ்ணா இந்த புள்ள மேல அன்பு காட்ட போதுங்கிறியா? அன்பு காட்டவே தானே இவ்வளவு போராடுறாங்க. என் குழந்தைங்க அழுகுது, என்ஐசியோட இருக்கு, அந்த குழந்தையோட சாப்பு ஒண்ணு சும்மா விடாது ரங்கராஜ் அப்படின்றாங்க. பிக் பாஸ்ல போய் நடிக்கும், அழதான் செய்யும். பச்சை பிள்ளை இல்ல நம்முடைய இந்த குழந்தை மேல எப்படிமா அன்பு செலுத்தாது? பிறந்ததுலேருந்து இந்த குழந்தை மேல நீங்க வந்து அவமானத்தை தேடி தர்றீங்கம்மா. ஏற்கனவே ஒரு புள்ள இருக்கான்ல, அவனுக்கும் அவமானம் தருமா? எல்லாரும் வளர்ந்து ஒரு காலத்துல பெரிய ஆள் ஆகுதானே போறோம் அந்த பூமியில. அவமானம். இப்ப இதுல 4 குழந்தைகளோட வாழ்க்கை. குழந்தைங்க ரைட்டா சொன்ன பேர். மாதம்பட்டியில 2 புள்ள, இங்க 2 புள்ள, ஜாய்க்கு 2 புள்ள, 4 பேருமே ஆண் பிள்ளைங்க. 4 பேரும் ஆண் பிள்ளைங்க. தங்க மாதிரி அவன் புள்ள இல்லைன்னு தவிக்கிறானோ. ஆஸ்பத்திரியா லட்சமா கொட்டுறான் புள்ள பக்க. நீங்க பிள்ளைய பத்தி வச்சு ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க. 4 குழந்தைங்க அவமானம் தானம்மா. மாதம்பட்டியோட பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும், சோசியல் மீடியா வளர்ந்துருக்கு. என்னடா உங்கள் அப்பா என்னடா பண்ணுறாரு? சின்ன வயசில் எங்கள் அப்பாவை வந்து என்கிட்ட கிண்டல் பண்ணதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காயமாகவே இருக்குது.
அது வடுவா வந்து மனசுல இன்னமும் இருந்துரும். இருக்குமா, எங்க பக்கத்து வீட்டு பங்காளிகள் அண்ணன் தம்பி விளையாடவுல கிண்டல் பண்ணுவாங்க எங்க அப்பாவை. அது இன்னும் காயமாவே இருக்கு. பசு மரத்து ஆணி போல மனப்பாடம் இருக்கும். எல்லார் வீட்லயும் இருக்கும். சின்ன வயசுல பட்ட அவமானங்கள்லாம் மறந்து போச்சா என்ன? அப்படியே இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட அது மாதிரி இருக்கும். ஆமா. அதனால அந்த குழந்தைகளை ஏன் நீங்க வந்து தவறா டியூன் பண்றீங்க? நீதிமன்றத்தில் நடந்தது இதுதான். நீதிமன்றமும் இந்த வழக்கை கண்டிப்பாக அது ஐயா மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயா வந்து வெரி ஆனஸ்ட் பர்சன். ம். அதாவது தயவதாட்சியம் இல்லாமல் தீர்ப்பு எழுதக்கூடியவர். யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம். அவ்வளோதான். யார் பக்கம் தப்பு இருக்கோ அவ்வளோதான். அறம். எந்த பக்கம் அறம் இருக்கு அந்த பக்கம் இன்னொரு பக்கம் சாத்து தான் அப்புறம். எனக்கு என்னன்னா இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இப்போ எடுத்தே ஆகணும்னு சொல்றாரு மாதம்பட்டி அவர்கள். இப்போ அப்படி சொல்லும்போது இப்போ வந்து அது ஜாய் மேல வந்து அந்த தப்பு வருது இல்லையா? அப்போ ஜாய் வந்து வேற யார் குழந்தையோ சுமந்துட்டு என் மேல வந்து பழி சொல்றா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லைங்க? அப்போ அந்த குழந்தைக்கு இன்னுமே அது கொச்சைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. எல்லாமே எனக்கு கஷ்டம்தாம்மா. நீங்க வந்து நடுரோட்ல வந்து குற்றம் சொல்லிட்டீங்கம்மா. நீங்க பாண்டியன் மன்னன் மீது குற்றம் சொல்றீங்கன்னா பாண்டிய மன்னன் மீது அவன் மானம் உள்ளவன்மா. தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோமே நினைச்சவன். ம். கோவலன் கண்ணகி கதை உனக்கு எந்த அளவுக்கு தெரியல, இறுதியாக சொல்லி முடிச்சிடுறேன். கண்ணகி கோவலன் வந்து மாதவியோட போயிடுறான். பக்கத்து தெருவில் தான் இருந்தா கண்ணகி. கேட்குறப்பெல்லாம் காசு பொருள் அள்ளி அள்ளி கொடுக்குறா. ம். கோவலன் கேட்குறான், சந்தோஷமா இருக்கட்டுதான் புருஷன். ம். எல்லாத்தையும் தோத்துடுறான். ஒன் டே வந்து சரி வா போகலாம் அப்படின்றான். ஏதாவது தொழில் பண்ணி பிழைச்சிக்கலாம். வாணிபம் பண்ணுறது தான் அவங்க தொழில். காசு இல்லை, என்கிட்ட சிலம்பு ஒன்று இருக்கு வா, சிலம்பு ஒரு ஜோடி சிலம்பு இருக்கு வான்னு அழிச்சிட்டு போகிறான். ம். இலைப்பாற முடியாமல் தொண்டை வறண்டு போகுது. தண்ணி இல்லை. ஒரு மரத்துல உட்கார்ற கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகணும். நான் கூப்பிட்டோன்னு வந்துட்டு என் மேலே அவ்வளோ நம்பிக்கையான்னு கோவலன் கேட்குறான். கண்ணகி அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை, நீ இன்னொருத்தியோட போனவன் தான்டா. ம். இன்னொருத்தி தேடி போனவன் தான். இதெல்லாம் அன்சீன் கதையா சார்? புதுசா கேள்விப்படுற மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்க உங்களுக்கு சிலப்பதிகாரம் தெரியலன்னு அர்த்தம். ம். தன் சங்க கணவனுக்கு இலக்கியம் தெரியல, அப்புறம் எப்படி நீங்க கண்ணகியே தெரியும் உங்களுக்கு? தன் கணவனுக்காக போராடுவான் சார் நீதி கேட்டு. என் ஆமா. கணவனை ஏன் கொன்னீங்க அப்படின்ற மதுரையவே எரிச்சவங்களாச்சே அது கண்ணகி. அது எதுக்காக போராடினான்னு சொல்றேன். ம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அவன் மேலே என்ன இருக்கு, நீ இன்னொருத்தையும் தேடி போனவன் தான்டா, உன்னை பிடிக்கும் அவ்வளோதான் வந்துட்டேன்னு சொன்னான். அதுதான் அன்காம்ப்ரமைஸ் லவ். உன்னை பிடிக்கும்டா வா. அவ போய் பாண்டிய மன்னன், நீ சிலப்பதிகாரம் தெரியாமல் இருக்காதீங்க, நல்லா படிங்க, புத்தகங்களை வாங்கி படிங்க. பாண்டிய மன்னன்ட்ட போய் என் புருஷன் நல்லவன், அவன் என்னோடய வாழ்ந்தவனாச்சு ஓஹோ இல்லைன்னு சொல்லலை. என் புருஷன் திருடன் கிடையாது, அதுதான் பாயிண்ட். என் புருஷன் என்னோட சிலம்படாது, என் புருஷன் திருடன் கிடையாது. அதுபோல் நீ வந்து தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு மன்னன். நீ மன்னனா இருக்கவே தகுதி கிடையாது. அதுதான் அவரோட ப்ரேயர். ரெண்டு விஷயம்தான். ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் தப்பு, இன்னொன்று என் புருஷன் திருடன் கிடையாது. நீ கேட்டில போய் மதுரையை கொளுத்துனா மண்ணங்கட்டி கொளுத்துனான்னு ஜட்ஜ்மெண்ட் இதுதான். ஜட்ஜ்மெண்ட் தப்பு. என் புருஷன் தப்பு கிடையாது, அவன் அக்யூஸ்ட் கிடையாது. அவன் நீ தான் தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா சரியாக விசாரிக்காம. உன் பொண்டாட்டியோட சிலம்பை மேட்ச் பண்ணி பார்த்துருக்கணும். இந்த சிலம்போட எவிடன்ஸ் ஆக்டுமா மாதவி கேட்டது. எவிடன்ஸ் ஆக்ட் எங்கே? உன் சிலம்பு எடுத்துருவா, இந்தா என் சிலம்பு வாடா, இதோட ஜோடி சிலம்பு எதா, உன் சிலம்பு என்னடா என் சிலம்பு என்னடா. அதுதான் மாதவியுடைய கண்ணகியுடைய போராட்டம். அப்போதான் சொல்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறதே தகுதி கிடையாதுடா. இந்த மண்ணு கீழே கற்பிணி தாய் பசுமாடு தவிர எல்லாம் குழந்தைங்க தவிர எல்லாம் எரிஞ்சு ஒழிஞ்சு போகடா. இந்த நாட்டில் இருக்காங்க எரியுது மதுரை. அந்த ஒரு தீர்ப்பு தவறா ஆமா, சொன்னாங்க. இப்போ எத்தனை தீர்ப்பை தப்பா சொல்லியிருப்பாங்கிறது தானே. மன்னனே மாண்டு போறானேம்மா, பாண்டிய மன்னனே மாண்டு போறான். அதுதான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப். ஓகே சார், இப்போ ஃபைனல் இயரிங் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ வரதுக்கு டேட் தெரியல, வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான தண்டனை 2 பேருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு நீதிமன்றத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதுமா. ம். ஜஸ்டிஸ் என்ன கொடுப்பாங்க? ஏன்னா 2 பேருமே சமமா போய் சொல்லியிருக்காங்க, இவரும் வந்து மறைச்சிருக்காங்க. 2 பேரும் மறைச்சிருக்காங்க. ஜஸ்டிஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, அது தவறும் கூட. அது ரொம்ப தப்பான, நம்ம அந்த மற்றவங்க மாதிரி நம்ம கிடையாது. அப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்கலாம். ஏன்னா கோர்ட் நேரத்தை இவ்வளோ நாள் வீணடிச்சிருக்காங்க இல்லையா? வரட்டும், நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். கண்டிப்பாக தீர்ப்பு வந்த பிறகு கண்டிப்பாக உங்கள் சேனல் நான் பேசி தரேன். ஓகே சார், நன்றிம்மா. போய் தந்து பார்ப்போம்.